வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நிறைய வழிகளை செஞ்சுருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்காது. அப்படிப்பட்டவங்களும் இல்லை, நிறைய வேண்டுதல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் செஞ்சு நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எதுவுமே பலனளிக்காதவங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக அடி எடுத்து வைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எந்த நாள் அப்படின்னா, அதுதான் சித்திரை முதல் நாள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆவது நாள், அதாவது தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிற நாள் நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்திலே ஒரு தப்பாக போச்சுன்னா அது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தப்பாக தான் முடியும். எடுத்ததுமே ஒரு விஷயம் நல்லதாக ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிதுன்னா அது நல்லதாக முடியும். அதனால தான் சித்திரை மாதம் தமிழருடைய கொண்டாடுற ஒரு மிக முக்கியமான நாள். தமிழர் புத்தாண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த முதல் நாள், அதாவது வருஷத்தோடைய முதல் நாள், அந்த முதல் நாளில் நம்ம அடியெடுத்து வைக்கும்போது நம்ம இப்படி ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம தொடங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதும் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகும். இரண்டாவது, நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். சில பேருக்கு பண தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு திருமண வாழ்க்கை அந்த மாதிரியாக இருக்கலாம், சில பேருக்கு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க, சில பேர் வேலைக்காக இருந்துகிட்ருப்பீங்க. இவங்க யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்த ஒரு விஷயத்தை இந்த முதல் நாளில் செஞ்சு நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். முதல் நாளே நீங்கள் போயிட்டு முக்கணிகள் சொல்கிற மா, பலா, வாழை அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அன்றைக்கி நைட்டே ஒரு பெரிய தாம்பூல தட்டு எடுத்து அதில் இந்த முக்கணிகளை வச்சு, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அதை வச்சு, வீட்டில் ஏதாச்சும் நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை அதில் வச்சு, ஒரு கண்ணாடி அந்த தட்டில் வச்சுட்டு, பணம் ஏதாச்சும் ஒரு காயினாவோ இல்லை ரூபாய் நோட்டுகளோ ஏதோ ஒன்று அந்த தட்டில் வச்சுட்டு, பூக்கள் அதையும் கொஞ்சம் பூ, ஏதோ ஒரு பூ, அந்த பூவையும் அந்த தாம்பூல தட்டில் வச்சு, மஞ்சள் குங்குமம் இதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தூங்குகிற உங்கள் படுக்கை அறையாக இருக்கலாம், நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. மறுநாள் காலையில் சித்திரை 1 முதல் நாள் நீங்கள் எழுந்திரிக்கும் போது கண்ணை திறந்து எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எழுந்து ஒரு லைட்டை உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் வீட்டில் எந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி எழுந்து நீங்கள் லைட்டை போட்டுட்டு நீங்கள் பார்க்குற விஷயம் எதுனாக்கா இந்த கனி காணுதல். நீங்கள் என்ன முதல் நாள் அந்த தாம்பூல தட்டில் என்னெல்லாம் வச்சிங்களோ, நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த பொருளை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகாமல் இருந்தாலும், அது எல்லாம் சரி செஞ்சு இந்த வருஷம் என் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்றத்தை நோக்கி போகணும், நான் நினச்சதையெல்லாம் நடக்கணும், அதுக்கு அந்த கடவுளுடைய அருள் என்னோட எப்போவும் கூட இருக்கணும், நானும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும், இங்கே வாழுற அனைத்து ஜீவராசிகளும் எந்த நோய் நொடியும் இல்லாமல்
ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அந்த தாம்பூலத்தட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட அன்றைக்கி என்ன செய்ய வேண்டியமோ அதை நீங்கள் செய்ய தொடங்குங்க. இப்படி நீங்கள் பார்த்துட்ட பிறகு உங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அவங்க எழுந்திரிக்கும் போது நைட்டே சொல்லிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் எழுந்திரிக்கணுமா, என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. அதுமாரி மறுநாள் உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ யாரோ அவங்க எழுந்திரிக்கும் போது கண்ணை திறக்காமல் உங்களை கூப்பிட்டதும் நீங்கள் அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி வச்சு அவங்கள அதில் கண் விழிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சகல சௌபாக்கியங்களோட நினச்சது எல்லாமே அந்த கடவுள் அருளால் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த சித்திரை 1க்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் நடக்காத எல்லா விஷயங்களும் இந்த சித்திரை 1லேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்.